சூர்யா ரொம்ப நாளாக மனசில் போட்டு அரிச்சிட்டே இருக்குது. பாடின்னு சொல்ல மாட்டேன்றான், போனோம்னு சொல்கிறது கூட டக்குனே பிடிச்சி வெளியே புஷ் பண்ணிட்டான். Howrah Pay and GT Holidays presents Vanangan Audio Launch and பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணம். Powered by Medway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், ரெஸ்டா உமன்ஸ் வேர். சூர்யா இந்த சந்தர்ப்பத்தில் அது சொல்லணுமா வேணாமான்னு தெரியல, இது ரொம்ப நாளாக மனசில் போட்டு அரிச்சிட்டே இருக்குது. நந்தா படம் எடுக்கிற போது அதில் 4 ப்ரொடியூசர், அதில் ஒரு பையன் கொஞ்சம் வயசு தான், சூர்யா வயசு தான் இருக்கும், வெங்கி நாராயண் பேர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அப்போ தான் ஒரு வருஷம் இருக்குது கல்யாணம் ஆகி. திடீர்னு அந்த பையன் தவறிட்டாப்புல. காலையில் எனக்கு சூர்யா அதிகாலையில் ஃபோன் பண்ணி, நான் வெங்கி நம்மளை விட்டு போயிட்டாருண்ணா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வர்ற வழியில் கொஞ்சம் டிலே ஆகி வந்துகிட்டே இருக்கிற போது இடையில எதுவும் சூர்யாட்டேருந்து ஃபோனே வரல. அடுத்த ஒரு வார்த்தை வருது, திரும்ப ஃபோன் வருது சூர்யாட்டேருந்து, ஆனால் வெங்கி பெசன் நகர் வந்துட்டாரு, வெங்கி பெசன் நகர் வந்துட்டாரு, பாடின்னு சொல்ல மாட்டேன்றான், போனோம்னு சொல்கிறது கூட தப்புன்னு சொல்லி நினைக்கிறவன் சூர்யா. இயல்புலேயே சூர்யா பேச மாட்டான். என் கார்த்தி நிறையா பேசுகிற ஆள், நான் நிறையா பேசுகிற ஆள். நீங்கள் பொதுவாகவே பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா நீங்களும் மணிரத்னம் சார் இருக்காரு, அவர் பல நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கிறேன். பாதிராஜா பேசுவார், மகேந்திரன் பேசுவார், இருக்கிறவங்கெல்லாம் முக்கி இவர் படத்தை பற்றி பரமாக பேசுவார். நான் இந்த இவர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன். கடைசியில் ஏற்போயினா மணிரத்னம் பேசுவார், நாங்கள் அனைவருக்கும் வணக்கம், ஏதோ பண்ணியிருக்கேன் வணக்கம்ன்றவார், இவ்வளோதான் பேசுவார் அவர். சார் என்ன சார் அநியாயம் பண்ணி இவ்வளோ பேர் பேசியிருக்கானா, பேர் சொல்லியாவது நன்றி சொல்லாமன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏதோ பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்ன்றவார். அந்த மாதிரி இப்போ என் படம் பேசு, நான் ஏன் பேசணும் பாரு, கிட்டத்தட்ட உங்கள் ஜாதி தான் இந்த மனுஷனும், வாயை திறந்து பேசவே மாட்டார். அதனால் வாயை கிண்டுறதுக்காகவே நான் கேள்வி கேட்டுருக்கேன். இப்படி இயல்படியே பேசாத சூர்யாவை விதாமல் அந்த மாதிரி வாயாடு கேட்டு நினைக்க வைக்கலாம்னு எந்த இடத்துல உங்களுக்கு தாட் வந்துச்சு? இல்லை அவன் எப்போ பேசியிருக்கானா? பொதுவாக ஒரு 4 பூரா 2 வாரம் தான் பேசுவான். எந்த அட்டமட்டில் இல்லை, இவனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணீங்க, நீ நினச்ச அளவுக்கு பண்ணான் அவன் 100%. ஓ சூர்யா இந்த சந்தர்ப்பத்தில் அது சொல்லணுமா வேணாமான்னு தெரியல, இது ரொம்ப நாளாக மனசில் போட்டு அரிச்சிட்டே இருக்குது. வெளியே யார்கிட்டையாவது ஒருத்தட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சபையில் அதை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நந்தா படம் எடுக்கிற போது அதில் 4 ப்ரொடியூசர், இல்லை அமெரிக்கா அங்கேருந்து அமெரிக்காவில் போயிட்டவங்க. அதில் ஒரு பையன் கொஞ்சம் வயசு தான், சூர்யா வயசு தான் இருக்கும், வெங்கி நாராயண் பேர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். 4 ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர். திடீர்னு அவனுக்கு இந்த படம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அங்கே மைண்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆஃப் ஆகிடுச்சு மைண்டு. ஸோ என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் ஒரு வருஷம் இருக்குது கல்யாணம் ஆகி. ஸோ அங்கே அமெரிக்காவிலே கண்டுபிடிக்க முடியலன்னொடனே சரி இங்கேயே சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லி இங்கே தனியாக வீடு எடுத்து ஈஸியாரில் இருந்தான். யாரையுமே ஞாபகம் இருக்காது. திடீர்னு ஞாபகம் வந்தால் கூப்பிடுவான். அந்த மாதிரி நான் ஒரு தடவை உடம்பு முடியலன்னு சொல்லி நான் பார்க்க போயிருந்தேன். அப்படியே என்னையே அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு 1 2 3 4 5ன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் பாலா தானே அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு. அப்புறம் அது வேறு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப ஆஃப் ஆகிடும் திரும்ப. அப்புறம் நம்ம படத்தில் நடித்தார் இல்லையா, 1 2 3 4 5 சூர்யா, அவர்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணுமா, ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, வீடு இங்கே இருக்குது, வந்துடுவான், கார் இருக்குது, வந்துடுவான், ஒரு டைம் சொல்லு, நான் கூப்பிட்டு வந்துடுறேன் சார் சொல்லி சொன்னேன். நான் சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் நேராக அங்கேயே போயிட்டான் சூர்யா. அவனை பார்க்கவே, அவன் வர வேண்டாம், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்டையும் சொல்லலை, நேராக அங்கே போயாச்சு. போய் பார்த்து அதே மாதிரி கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தது. அவனோட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு உற்சாகப்படுத்திட்டு வந்துட்டான். அடுத்த ஒரு 10 நாள் 15 நாள் அல்லது 1 மாதம் 2 மாதம் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த பையன் தவறிட்டாப்புல, இறந்துட்டார். அவங்க சம்பிரதாயப்படி கொஞ்சம் சீக்கிரமாகவே சடங்குகள் செஞ்சு அடக்கம் பண்ணணும் பெசன் நகர் மயானத்தில். காலையில் எனக்கு சூர்யா அதிகாலையில் ஃபோன் பண்ணி, நான் வெங்கி நம்மளை விட்டு போயிட்டாருண்ணா, ஏன்னா எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி நீங்கள் இருக்குன்னா நான் அங்கே தான் வெங்கி வீட்டில் தான் இருக்கேன், சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வர்ற வழியில் கொஞ்சம் டிலே ஆகி வந்துகிட்டே இருக்கிற போது இடையில எதுவும் சூர்யாட்டேருந்து ஃபோனே வரல. அடுத்த ஒரு வார்த்தை வருது, திரும்ப ஃபோன் வருது சூர்யாட்டேருந்து,
ஆனால் வெங்கி வந்து பெசன் நகர் வந்துட்டார். வெங்கி வந்து பெசன் நகர் வந்துட்டார். பாடின்னு சொல்ல மாட்டேன்றான். பாடின்னு பொணம்னு சொல்கிறது கூட தப்புன்னு சொல்லி நினைக்கிறவன் சூர்யா. ஒரு படத்துலேயே வச்சுருக்கான் அந்த விட்டு. சூர்யா படத்தில் ஏதோ ஒன்று அப்பா வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டுக்கு போகிறாங்க, அப்பா கிளம்பிட்டாருமா. சுடுகாடு என்ன படம் பாரணமாயிரம்னு நினைக்கிறேன். சூர்யா 2 வருஷம் முன்னாடி ஃபாதர் கேட்டு சன் கேட்டு எந்த படம் ஞாபகம் இல்லை. அது அதே மாதிரி அப்பா கிளம்பிட்டாருன்னு தான் சொல்லுவான், டெட் பாடி போகுதுன்னு சொல்லாமல். அது ரொம்ப எமோஷனலாக கேட்கும் போது. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த எரியூட்டுறதுக்கு முன்னாடி டக்குனே பிடிச்சி வெளியே புஷ் பண்ணிட்டான். அதை நான் பார்க்கக்கூடாது. ஓ சரி சரி, வேண்டாம் பார்க்க வேண்டாம், நான் பார்க்க வேண்டாம். வேண்டாம், கஷ்டம் பார்க்குறதுக்கு அவன் தைரியம் இருக்குது, எனக்கு இல்லைன்றது தெரியும். தெரிஞ்சு வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம், தள்ளி விட்டான். அப்படிப்பட்ட குணம் படைத்த ஒரு பிள்ளைய தான் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப 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 பெருமைப்படணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி. 25 ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையை நீங்கள் பொதுவாக கற்றுக்கிட்ட விஷயம் தான் இருக்குதா? எனக்கு இந்த சுரேஷ் காமாட்சியோட வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த விழாவுக்கே வந்து எனக்கு அதில் மொத்தத்தில் உட்காந்து என்னை ஒருத்தர் சொல்கிறது வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற ஒரு, அது உங்கள் தன்னடக்கத்தை சொல்லுது. தன்னடக்கம் இல்லை, தன்னடக்கம் இல்லை, நான் நிஜமாகவே உணர்ந்து சொல்கிறேன். சரி, மகிழ்ச்சி. நீங்கள் சென்னை வரும்போது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கலாம். நிறைய கனவுகளோடு சென்னை வந்திருக்கீங்க. இப்போ 25 வருஷங்களில் பல வித்தியாசமான படங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த கனவோட சென்னை வந்தீங்களே அந்த கனவு நிறைவேறித்தான் நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைவேறல சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னும் தொடர்பார். இன்னும் 25 வருஷம் இருக்குது. வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வணங்கான் மாபெரும் வெற்றி பெற உங்கள் அறிவியல் சாவிலே மீண்டும் ஒரு முறை நன்றியை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது, உதவி இயக்குநர்கள், டியூன் டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் ஜிவி, சாம்சிஎஸ், இப்படி மற்ற சம்மந்தப்பட்ட முக்கிய விருந்தினர்கள் எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக எடுத்து நீங்கள் வந்ததுக்காக என்னுடைய தாழ்மையான நன்றியை உங்கள் பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இந்த அழகிய தருணத்தில் முக்கியமான ஒருவரை தான் இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல திரைப்படம் மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேர வேண்டும். அதில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா தளத்திலையுமே இறங்கி அந்த படத்தை கண்டிப்பாக போராடி திரையரங்குகளுக்கு கொண்டு வருவார். புரட்சிகரமான நடிகர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். புரட்சிகரமான ஒரு தயாரிப்பாளர். மாநாடு, 7 கடல் 7 மலை, மிக மிக அவசரம் அப்படின்ற திரைப்படத்தில் இயக்குநராகவும் இருந்து நாகராஜ சோழன், MA MLA, GV2, ராஜகிளி, கங்காரு மாதிரி தனித்துவமான திரைப்படங்களை உருவாக்கிய நமது அன்பான தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த மேடைக்கு வெல்கம் பண்ணுறோம். எங்களது இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சூர்யா சார் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த திரைகளுக்கும் ஒரு தந்தை என்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு சிவகுமார் சார் வந்ததில் ரொம்ப பெருமை. அன்பண்ணை வந்திருக்காங்க, அண்ணன் தானு அவர்கள் வந்திருக்காங்க, விக்ரமன் சார் மற்றும் இங்கே சத்யசதி ஆரோஜன் சார் மற்றும் போற்றுதலுக்குரிய இயக்குநர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது பேரன்பும் நன்றியும். வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன் நாங்கள் பிளான் பண்ணும்போது நண்பர் சதீஷன் சொன்னாப்புல டிசம்பர் 10 வந்து பாலானோட சேது படம் வந்து 25 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். அப்போ நாங்கள் உடனே முடிவெடுத்து இதை வந்து நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ நான் பாலானன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி 25ஆவது வருஷம் உங்களுக்கு இந்த விழாவை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு. அப்போ பாலானன் கேட்டார், சுரேஷ் நம்ம என்ன சாதிச்சிட்டோம்னு சொல்லி 25 வருஷம் கொண்டாடணும்னு சொல்கிற அப்படின்னாரு. அப்போ தான் முடிவெடுத்து அதை கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன சாதிச்சோம்ன்றதை அவருக்கு நினைவூட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்றதுக்காகவே இந்த விழா கொண்டாடணும்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோம். பாலாண்ணனை பற்றி சொல்லணும்னா, ஒரு குறுகிய காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய ஒரு கலைஞன் சொல்லலாம். விருப்பு வெறுப்புகளை தாண்டி நாம் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர். அவருடைய உலகத்திலிருந்து இன்னொரு மனிதரின் உலகத்துக்குள்ளே புகுந்து வெளியேறக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க படைப்பாளி தான் பாலாண்ணன். பாலாண்ணனோட படைப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விளிம்பு நிலை மனிதரோட கதையாக தான் இருக்கும். அதில் ஒரு அறம் இருக்கும், அதில் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அது அத்தனைக்கும் சொந்தக்காரர் தான் பாலாண்ணன். பாலாண்ணனுடைய படைப்புகளை தாண்டி பாலாண்ணன் நெருங்கி பழகினவங்களுக்கு தான் தெரியும் பாலாண்ணன் வந்து ஒரு குழந்தை உள்ளம் கொண்டு வரணும். அவருடைய கோபம் வந்து சில நேரம் நியாயமாக கூட இருக்கலாம். ஸோ அவரை பாராட்ட வேண்டிய கடமை நம் தமிழ் திரையுலகு இருக்குன்னு நான் நினச்சேன். நான் என்னென்னா
இங்கே நம்ம நிறைய பேரை வந்து கொண்டாட தவறிட்டோம், இயக்குநர்களை நிறைய பேரை கொண்டாட தவறிட்டோம். அப்படி நம்ம தவறின நாட்களில் மகேந்திரன் சார், பாலுமகேந்திரா சார், ருத்ரையா சார், இப்படி நிறைய பேரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இனியாவது இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும், நம் சாதனையாளர்களை, நம் படைப்பாளிகளை நாம் கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இது ஒரு துவக்கமாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து தொடர்ந்து நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம படைப்பாளிகளை நாம் கொண்டாட தவறக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா நம்மகிட்ட இல்லாத திறமையாளர்களே கிடையாது, நம்ம தமிழ் சினிமாவில் இல்லாத திறமையாளர்களே கிடையாது. ஸோ நம்ம கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளை நம்ம வந்து அவங்க வாழ்கிற காலத்திலே அவங்கள பாராட்டிடணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஸோ அதனால தான் இந்த விழா ஏற்பாடு. இதற்கு இந்த மழையும் பொருட்படுத்தாது எங்களை அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் கடந்துட முடியாது. உங்கள் அனைவருக்கும் எனது பேரன்பும் நன்றியும். என்னை கருவாப்பையன் தான் கூப்பிடுவேன். நான் முதல் பயன்படுத்தின கார் அது என் தம்பி எனக்கு கொடுத்தது தான். எங்களுக்குள்ள சண்டை இருக்குது, நான் ஒரு பக்கம் பிரிஞ்சு போனாலும். வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture in 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் ₹20 மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares, leggings and 90s and media partner Behind Woods. Howda Pay and GT Holidays presents Vanangan Audio Launch and பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Powered by Medway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், Presta Women's Wear.